தாவேகாவில் இணைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதலால் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார். இதனையடுத்து சட்டசபை தேர்தலுக்கு முன்பு தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் ஐக்கியமானார். இதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார். திமுகவில் கடந்த பிப்ரவரி மாதமே ஓ பன்னீர்செல்வம் இணைந்த நிலையில் இதுவரை அவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. இதனால் அதிருப்தியில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக தாவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான முசி ஆனந்த், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் ரவீந்திரநாத் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிகிறது. அமைச்சர்கள் இருவரும் ஓ பன்னீர்செல்வத்தின் விருப்பத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கூற அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது. தாவேகாவில் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. விரைவில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் ஓ பன்னீர்செல்வம் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடைத்தேர்தலில் அதே தொகுதியில் தாவேக சார்பில் மீண்டும் போட்டியிட ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் தாவேக சார்பில் களமிறக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது.